பாடி கிடைச்சிருக்கு, தலையில கன் சுட்டு இருக்கு. ஆனா டெட் பாடியில இருந்த 2 கண்ணுமே இல்ல. டாக்டர் சொன்ன விஷயம் கூட நகை பறிக்கவோ பணம் பறிக்கவோ செய்யப்பட்ட கொலை இல்ல. ரொம்பவும் கேர்ஃபுல்லா பிளான் செஞ்சு பண்ண கொலை. ஒரு சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கொலை பண்ணதும் கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்களோட 2 கண்களையும் எடுத்துடுறான். 1990 அமெரிக்கா டால் சிட்டி. காலையில எப்பவும் போலீஸ் ஆபீசர் தங்களோட இயல்பான வேலையை செய்ய தொடங்கும் போது ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல புல்செடி பக்கமா ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குன்னு சொன்னதும் தகவல் கேட்ட போலீஸ் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போனதும் போலீஸே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி 33 வயது மிக்க பொண்ணு முழு நிர்வாணமா தலையில சுட்டு 2 கண்ணுமே பிடுங்கிய நிலையில கிடந்துச்சு. போலீஸ் என்கொயரியில அந்த பொண்ணு விபச்சார விடுதியில வேலை பார்க்கறதா தெரிய வந்துச்சு. சோ போலீஸோட அடுத்த விசாரணை டெய்லி எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கன்னு விசாரணை நடத்துறாங்க. அதே சமயத்துல டாக்டர் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் குழு என்னன்னா, ஒரு கொலையாளி கண்கள் எடுக்கிறான்னா சாதாரணமா அவ்வளவு பெர்ஃபெக்டா எடுக்க முடியாது. எனவே அவன் டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தா மட்டுமே துல்லியமா கண்களை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப அந்த கில்லரை போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல தேடுவாங்களா, இல்லாட்டி அந்த விடுதியில விசிட் பண்ற ஆண்களை தேடுவாங்களா? இது கொலை இல்ல, மோசமான ஆரம்பம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா 2 மாசம் கழிச்சு பிப்ரவரி 10 1991 அதே சாலையில மற்றொரு உடல். இந்த முறை 27 வயதான பொண்ணு. ஹெட்ஷாட் அகைன். அதே மாதிரி பாடியில 2 கண்ணுமே இல்ல. இப்பதான் போலீஸுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சது. இந்த கொலையானது முன்பகைக்கோ தற்செயலாவோ செய்யப்பட்ட கொலை இல்ல. அதே மாதிரி இந்த 2 கொலையோட இந்த ஒரு சம்பவமும் நிக்க போறது இல்ல. எனவே இந்த கொலையாளியை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க? இப்படி கொலை பண்ற கில்லர் டாக்டரா? இவ இன்னும் எத்தனை பெண்களை கொலை பண்ணா? பார்ட் 2ல பார்ப்போம். பாய்.